நம்ம ஸ்கினை பார்க்க போனீங்கன்னா வயசான தோற்றத்தை வந்து சீக்கிரமா காட்டுது. சுருக்கம் வருது, பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வருது, அப்புறம் சன்பர்ன் ஆகுறது. ஸோ இதெல்லாம் ஃபைட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம கடையில இருக்குது நம்மளோட பாடி பாத் பவுடர்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராம் கிரீன், அதாவது பச்சை பயிறு. நேச்சுரலா பாத்தீங்கன்னா முன்ன காலத்துல வந்து நம்ம வீட்டுல வந்து எப்பவுமே மாஸ்க் போடணும்னா நம்ம தாத்தா பாட்டி அப்புறம் நம்ம அம்மா கூட வந்து வந்து பச்சை பயிரை தான் அரைச்சி கொடுப்பாங்க. இதை மாஸ்கா யூஸ் பண்ணினேன். ஏன்? அது நேச்சுரல் எக்ஸ்போலியேட்டர்னா நம்மளோட ட்ரை ஸ்கின், டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றது நேச்சுரலா. அது கொஞ்சம் கரகரன்னு எப்படி சொல்லுவாங்க, ரஃபா இருக்கும் அதோட டெக்ஸ்டர். ஸோ அந்த ராஃப் அந்த சொர டெக்ஸ்டர்ஸ், அந்த ராஃப் டெக்ஸ்டர் வந்து நம்ம இப்படி நம்ம கையில உடம்புல தேய்க்கிறப்ப அது டெட் ஸ்கினை ஜென்டலா ரிமூவ் பண்ண. இப்ப நம்ம பார்க்குற கெமிக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து எக்ஸ்போலியேட்டர் இருக்கு, கெமிக்கலி ப்ரொடியூஸ்ட் எக்ஸ்போலியேட்டர். பட் தே ஆர் நாட் ஜென்டல், தே ஆர் நாட் குட் ஃபார் அவர் ஸ்கின். முக்கியமா நம்ம தோலுக்கு, நம்ம சருமத்துக்கு அது வந்து எப்பவுமே கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். ஏன்னா இட்ஸ் கெமிக்கல் பேஸ். கண்டிப்பா அதுல ஒரு ஆசிட் இல்ல எக்ஸ்ட்ரா ஆல்கலா இருக்கும். ஆனா நம்ம யூஸ் பண்ற இந்த பாடி பாத்ல பாத்தீங்கன்னா பச்சை பயிறு வந்து நேச்சுரல். அந்த காலத்திலேயே நம்ம மாஸ்க் போடணும்னு சொன்னாலுமே பச்சை பயிறு மாஸ்க் தான் வந்து எல்லாருக்கும் மைண்ட்ல வரும். ஸோ இட்ஸ் குட் டு ஹேவ் chickpea in our body bath. Next, கஸ்தூரி மஞ்சள். Again, கஸ்தூரி மஞ்சள் பாத்தீங்கன்னா it is also a natural sunscreen protection. It prevents அந்த UV radiation இருக்குல்ல, இந்த UV radiation அந்த சூரியன்ல வர அந்த UV radiation தான் நம்ம ஸ்கினை டேமேஜ் பண்றது. வெறும் சர்ஃபேஸ் லெவல்ல மட்டும் கண்டிப்பா டீப் டவுன் போய் நம்ம ஸ்கினோட டிஎன்ஏ கூட அது வந்து மாத்துற அளவுக்குள்ள டேமேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு தான் நம்ம கஸ்தூரி மஞ்சளும் நீமும் இருக்கு நம்ம பாடி பாத் பவுடர்ல. நெக்ஸ்ட், ட்ரிப்பஹாலான்னு சொல்றப்ப இட் ஹெல்ப்ஸ் டு பேலன்ஸ், நம்ம உடம்புல உள்ள தோஷத்தை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும், ஒரு பேலன்ஸான ஸ்டேட் கொண்டு வருது. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடுகாய் இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, தண்டைக்காய் இருக்கு. நெல்லிக்காயை கூட வந்து அமலாக்காய்னு வேற சொல்லுவாங்க. ஸோ கடுக்காய் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வர அந்த சொறி சரங்கு இருக்குல்ல, இந்த சொறி சரங்கெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ற உள்ள தன்மை அதுக்கு நிறைய இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின் கண்டிஷன் இருக்கும், இந்த தோல் இந்த வரன்னு இருக்கும், ரொம்ப ட்ரையா, அவங்களுக்கு எந்த வெதர்னு கணக்கு இல்லை, ஆனா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடுகாயில நம்ம பாடி பாத் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த எக்ஸிமா, சோரியாசிஸ், ட்ரை ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வந்து வராம தடுத்து பாதுகாக்கும். நெக்ஸ்ட், அமலாக்காய், அதாவது நெல்லிக்காய்னு கூட சொல்லுவாங்க. இப்ப யங் பீப்புள் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சொன்னாங்கன்னா ஃபேஸ்ல மட்டும் தான் பிம்பிள்ஸ், பிரேக் அவுட்ஸ் வரும், அந்த பிம்பிள்ஸ் வரும். என்னக்கா சொல்லுவாங்க பிம்பிள்ஸ் தமிழ்ல? முகப்பருவை. எஸ், முகப்பருவை வரும். இந்த முகப்பருவை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய், அமலாக்காய் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து வெறும் முகத்துல மட்டும் வர, சில பேருக்கு உடம்புல தோள்பட்ட பகுதியில, நெஞ்சி பகுதியில எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நம்ம பாடி பாத்தை யூஸ் பண்றப்ப இதுல இருக்கிற அமலாக்காயும் இல்ல நெல்லிக்காய்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ், இந்த முகப்பருவு, இந்த உடம்புல வர பருவை கூட மறைக்கிறதுக்கு, தடுக்கிறதுக்கு உள்ள தன்மை இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா தண்டிக்காய். அகெயின் தண்டிக்காய் கூட ஒரு யூவி ரேடியேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு உள்ள அதுக்குள்ளார ஒரு நல்ல தன்மை இருக்கு. ஸோ யூவி பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வெளியே போனாலுமே யூவி, ஏன்னா நம்ம எப்பவுமே we are always exposed to the sun. So there's no way to prevent from getting affected by the UV radiation. By using our body bath and our other body series product, we have body oil, we have deodorants, we have face oil, face wash. இந்த இருக்கிற ப்ராடக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா we help to promote the natural healing of our skin. ஓகே, ஏன் நம்ம ஸ்கினை வந்து நேச்சுரல் ஸ்டேட்க்கு கொண்டு போவோம். நம்ம யூஸ் பண்ற ஹெர்ப்ஸ்ல வந்து எதையும் அது வந்து ட்ரை ஆக்காது. பாடியில் உள்ள பேலன்ஸ் ஸ்டேட், பிஹெச்ல இருந்து மைக்ரோஃப்ளோரா, பாக்டீரியால இருந்து எல்லாம் ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் கொண்டு வரப்ப நம்ம ஸ்கினும் பேலன்ஸான ஸ்டேட்ல இருக்கிறப்ப கரெக்டா ஹீல் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து இதை போய் லேசர் பண்ணணும், இதை நான் போய் வந்து ஏதாவது பண்ணி மாத்தணும், நான் ஸ்கின் பிக்மெண்டேஷன், நான் இந்த ட்ரீட்மெண்ட் போனோம், ப்ளீச்சிங் போனோம், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இருக்காது. ஓகேயா? சோ இன்னொன்னு, இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட் பாய்க்கிறதுனால நம்ம பாடியில ஏற்கனவே பாக்டீரியாஸ் இருக்கும், ஆனா இது வந்து நல்ல பாக்டீரியாஸ். இட் ஹெல்ப்ஸ் டு prevent and promote healing, activate our immune system. இந்த நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம எப்பவுமே பாதுகாக்கணும். ஆனா நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் லைக் பாடி பாத், பாடி லோஷன்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து என்ன செய்யும், இந்த மைக்ரோஃப்ளோரா, இந்த பிஹெச் வந்து அது மாத்துற தன்மை இருக்கு. இது மாறிடுச்சுன்னா நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம் வந்து போக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா சில விஷயம் உடம்புல யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கும். ஏன்? பிகாஸ் த மைக்ரோஃப்ளோரா வந்து இட்ஸ் நாட் இன் ஆப்டிமம் ஃபங்க்ஷனிங் ரேட். அதனாலதான் இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம மைக்ரோஃப்ளோராக்கு ரொம்ப பிடிச்சி போவோம். ஐயோ, எனக்கு தேவையான பொருள்,
ஏன்னா மைக்ரோஃப்ளோராவை பாதுகாத்தா மட்டும்தான் அது நம்மளே பாதுகாக்கும். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஹலோ. Yes, sir. Hi, Hamsa. Hello. All right. Yes. Hamsa, could you share with us how to use this product? எப்படி நம்ம வந்து இந்த பாடி பாத்தை பாய்க்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? கேனாக்கா, so usually நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு சொல்றேனே, what I do is back then we used to have a old packaging, but இது புது packagingனால ரொம்ப ஈஸியா இருக்கு. You can just carry this body bath powder to your washroom, you can keep it there. So you just open, நம்ம பவுடர் யூஸ் பண்ணாலே எப்படி நம்ம ஸ்குவீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். So usually what I do, நான் வந்து பாத்ரூம்ல எப்பவுமே ஒரு போல் மாதிரி வச்சுக்குவேன். பிகாஸ் எப்பவுமே நான் என்ன செய்வேன், இந்த மாதிரி ஒரு சின்ன போல் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு சின்ன போல்ல நம்ம பாடி பாத் பவுடர் வந்து கொட்டிக்குவேன் நல்லா. நான் கொஞ்சம் ஜெனரஸாவே யூஸ் பண்ணுவேன். ஓகே, கொஞ்சம் ஜெனரஸாவே நல்லா யூஸ் பண்ணி அதை நல்லா குழைச்சி கொஞ்சம் அந்த தோசை மாவு மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு திக் பேஸ்டா வருதுல எடுத்துட்டு நான் என்ன செய்வேன், பாடி வெட் பண்ணிட்டு and then I'll start applying in a circular motion. Circular motion helps to remove dead skin at the same time. After doing that, I'll just leave it for a while. Maybe ஒரு 1-2 minutes அப்படியே கொஞ்ச நேரம். எப்படி நம்ம வந்து குக்கிங்ல மேரினேஷன் ப்ராசஸ் நடக்குமோ அந்த மாதிரி பாத்திங்ல ஒரு மேரினேஷன் ப்ராசஸ் இது. சோ அந்த மாதிரி மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே சில்லா உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் லைக் அ பிரின்சஸ். பிகாஸ் நம்ம ஏன்ஷியன் ஆயுர்வேதிக் ட்ரெடிஷன்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு குளிர் ப்ராசஸ் இருக்கு. மத்த இதெல்லாம் வந்து தூக்கி தண்ணியை ஊத்தி குளிச்சுட்டு ஷாம்பு போட்டு வந்துருவாங்க. ஆனா இங்க வந்து நம்ம ஒரு ப்ராசஸையும் ஒரு ப்ராசஸையும் என்ஜாய் பண்ணி செய்யறப்ப we just feel like a princess, right? சோ அந்த மாதிரி உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து திருப்பி வெட் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் உடம்பெல்லாம் வந்து சர்க்குலர் மோஷன்ல தேய்ச்சிட்டு then I just wash it with water அக்கா. So this is how I use it. Make it into a paste, then apply it on the wet surface of our body and then leave it for a while, then we can wash it off with water. Okay, thank you so much, Hamsa. Especially நீங்க சொல்லும்போது அந்த என்னது about that the herbs or the ingredients பாத்தீங்கன்னா அந்த how important is this chickpeas நம்மளோட ஸ்கின்ல எப்பவுமே எவ்வளவு மாய்ஸ்சரைஸ் பண்ணுது அந்த ஸ்கின் வந்து by just using a chickpeas. So இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னுக்கே வந்து பாய்ச்சிருக்காங்க. பட் we have been like modernized பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஆமாவா இல்லையா? Okay, as you yes, எல்லாம் மறந்துச்சு. ஆமா, very true. And then he was talking about the tripala. One of the ingredients வந்து பாத்தீங்கன்னா tripala, it balances the doshas. So சில பேர் கேட்பீங்க doshasனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, okay, இது வந்து 3 doshas நம்ம பாடி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து it's in the part of the body. Okay, it's நம்மளோட பாடி கான்ஸ்டிடியூஷன். So என்னன்னு கேட்டீங்கன்னா வாதா பித்தா காப்பா எல்லா உடம்புலயும் இருக்கும். பட் என்ன ஒண்ணுன்னா எவ்வளவு இருக்கு. ஓகே, வாத்தானா அப்படி ரொம்ப அழுக்கு மாதிரி காத்து. சோ இந்த பாடியில வந்து எவ்வளவுக்கு காத்து இருந்துச்சுன்னா அந்த பாடி வந்து ஃபீல் லைக் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். காப்பா ஃபிளாம். ஓகே, டூ மச் ஆஃப் ஃபிளாம் இருந்தாலும் பாடிக்கு வந்து ரொம்ப நல்லது இல்ல. பித்தா சூடு, அள்ளிக்கு மேல சூடு. சோ இது இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹோல் ஹெர்ப்ஸ் வந்து நம்மளோட பாடியை வந்து அந்த தோஷா வந்து பேலன்ஸ் பண்ணும். சோ அப்ப வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் காம்னஸ், ஓகே, அந்த ஸ்டேட் ஆஃப் காம்னஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வரக்கூடிய, எஸ்பெஷலி காலையில நம்ம குளிக்க முன்னே இந்த பாடி பாத் பாய்க்க முன்னே அந்த இஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். லைக் யூ ஆர் லைக் டூயிங் அ பார்ட் ஆஃப் மெடிடேஷன் செஞ்சுற மாதிரி இருக்கும். ஆமாங்களே ஹம்சா? Yes, இங்க one of our participants கேட்டிருக்காங்க, மிஸ் ஜெயமலர், எவ்ரிடே யூஸ் பண்றோமா, எவ்ரிடே யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின் ட்ரை ஆயிருவாங்கன்னு. நம்ம கெமிக்கல் ப்ரொடக்ஷன் தான் அன்னாடிக்கும் யூஸ் பண்றோம், பாடி பாத் முதற்கொண்டு. அது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஹார்ஷான ஒரு கெமிக்கல், SLS, பெரபென்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பாடியில ப்ரொடியூஸ் பண்ற நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் விசிட்ஸ் அவர் பாடி சீபம், இதெல்லாம் வந்து ப்ளீச் ஆஃப் பண்ணிடும், வாஷ் ஆஃப் பண்ணிடும். ஸோ நம்ம ஹெர்ப்ஸ் யூஸ் பண்றப்ப இதெல்லாம் நடக்காது. இட் ஜஸ்ட் ரிமூவ் த டர்ட். நம்ம பாடியில இருக்க தேவையான அளவுக்குள்ள மாய்ஸ்சரைசரை மெயின்டைன் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ப்ராடக்ட்னால. Yes, very true, very true. It will keep your skin moisturize பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு, because of the all these herbs வந்து is completely நம்ம ஸ்கினை வந்து this why நம்மளுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து dry skin தனியா பாய்க்கணும், அப்புறம் oily skin தனியா பாய்க்கணும் அப்படின்னு இல்லை. சோ இது வந்து எல்லா எல்லாமே எல்லா ஸ்கின்க்கும் வந்து நம்ம வந்து இந்த பாடி பார்த்து பாய்க்கலாம். So வேற any other things like இந்த பாடி பாத்ல நம்ம வேற எதுவும் பாய்க்கலாமா? as a therapy மாதிரி பாய்க்கலாமா நம்ம?
as a okay but Definitely akka, you can. Sorry, what is that Amsa? Oh no, definitely it can be used as a therapeutic way. நம்ம புண்ணு காயப்பட்டா we can also குழைச்சி you can apply it. I think we have tried that once with திலகா அக்கா. கீழே விழுந்தப்ப மண்டையில அடிபட்டுருச்சு, முடியில அடிபட்டுருச்சு. ஸோ நம்ம என்ன செஞ்சோம்னா அதை கொஞ்சம் பாடி பாத்தை மிக்ஸ் பண்ணி அங்க 10 மாதிரி போட்டதுனால மறுநாள் வந்து அந்த வீக்கமும் காயமும் சுருங்கிருச்சு, சின்னதாயிருச்சு. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி கண்ணால பார்த்த ஒரு டெஸ்டிமோனி அதெல்லாம். ஆமா உண்மைதான். இட்ஸ் நாட் I also saw this. நான் கண்ணால வந்து ஒரு பேபிக்கு இஸ் about 1 year old பேபிக்கு வந்து நான் செய்ய பண்ணேன். அவங்களுக்கு வந்து இந்த கீழே விழுந்து இங்க புடச்சிக்கிச்சு, ரொம்ப பெருசா புடச்சிக்கிச்சு. பிகாஸ் கீழே விழுந்துட்டோன்னா உடனே ப்ளூ பிளாக் ஆயிருச்சு. ஸோ அப்போ ஐ டுக் த பாடி ஆயில் அண்ட் தென் அந்த பாடி பாத்தை எடுத்து என்ன செஞ்சேன், பேஸ்டா போட்டு இங்க போட்டுட்டோன்னா மறுநாள் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்ஸ் இல்ல அந்த வீக்கமும் இல்ல. சோ இட்ஸ் லைக் எங்க போனுச்சுனே அப்படி ஒரு மேஜிக்கா ஒரு ஆயிருச்சு. சோ எல்லாரும் வீட்லயும் என்னை கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பாடி பாத் வந்து நீங்க வீட்டுல வச்சிருக்கணும். நாட் ஒன்லி ஃபார் பாடி, ஐ மீன்ஸ் நம்ம குளிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பட் ஆல்சோ a therapeutic way that we can use it. So thank you so much Hamsa for your wonderful sharing. Thank you very much. Thank you. Right, so any other question you always okay, you all can put it into our chat messages so that we will answer your questions. So let's move to the next one. Okay, hold on. Okay, share screen. This next body bath and body oil. We are going to go into body oil. So Miss Kanaga. Namaskar Miss Kanaga. So நமஸ்காரம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, ஸோ அம்சா பேசினாங்க பாடி பாத், நான் பாடி ஆயில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்க்கு போகலாம் மிஸ் மோனா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி ஆயிலும் பாடி பாத்தும் யூஸ் பண்ணின வாசி கிடைக்கிற டெஸ்டிமோனி ஃப்ரம் ரியல் டெஸ்டிமோனி. இதெல்லாம் வந்து நம்ம சொந்தமாக தயாரிக்கல, பட் நம்மளோட மெம்பர்ஸ், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பாவிச்சு அனுபவிச்சு அவங்க கொடுத்த டெஸ்டிமோனியல் இது வந்து. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப புண்ணு காயமாக இருந்தது வந்து காஞ்சிருக்குது. அப்புறம் அந்த விரல் பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலி என்ன ட்ரை ஸ்கின் காஞ்சிருச்சு. இந்த எண்ணெய் போட்டோன்னே அவங்க பாருங்களேன் நல்லா காஞ்சி நல்லா மாய்ஸ்டா இருக்கு கை. அப்புறம் புண்ணு வந்தது, இன்னும் புண்ணு வந்துட்டு அது சீக்கிரமா காஞ்சிருக்கிறது. அப்புறம் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிமா, ரொம்ப சீரியஸான ஒரு எக்ஸிமா, அவருக்கும் நம்மளோட பாடி பாத் பாடி ஆயில் பாடி பாத் எல்லாம் யூஸ் பண்ணின வாசி நல்லா ஆனது. அப்புறம் இன்னொன்னு நீங்க இது பாத்தீங்கன்னா சுடு தண்ணி ஊத்துனது, சுடு தண்ணி ஊத்தி எண்ணெய் நம்ம பாடி ஆயில மட்டும் போட்டோன்னு ஒரு 2-3 டேஸ்ல காஞ்சிருச்சு. ஓகேங்களா? the next slide மிஸ் மோனா. அப்புறம் அந்த வெரிகோஸ் வெயின், அப்புறம் அந்த காலு வலி அதெல்லாம் வந்து நல்லா போனது இருக்குது. அப்புறம் ஸ்கின் ரஷஸ் இருக்குங்கல்ல, அது கூட வந்து ஆயில் போட்டு நல்லா போயிருக்குது. நெக்ஸ்ட் போலாம் மிஸ் மோனா. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எப்படி ஓகே நம்ம பார்த்தோம்னா எப்படி இதெல்லாம் நல்லா போகுது, ஓகே இதுக்குள்ள என்ன மாய மந்திரம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு இருக்கலாம். ஆக்சுவலி மாய மந்திரம்னு உண்மையாலுமே இருக்குதுதான். நம்மளோட ஹெர்ப்ஸ், நம்மளோட இந்த பாடி ஆயில் இருக்குதுங்கள, this is the கேட்டீங்கன்னா this is one of the best நம்மளோட ப்ராடக்ட்ல. இதுல 22 மூலிகை இருக்கு. இது பாருங்க பார்க்க சின்னதா இருக்குது, பட் 22 மூலிகைங்க இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அறிவு இருக்குது, தன்மை இருக்குது. ஸோ ஒன்னும் வந்து அது குணப்படுத்துறதுக்காக மனிதர்களுக்காக கடவுள் படைச்ச ஒரு இயற்கை, நம்மளோட வந்து 100% இயற்கை. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம் ஃபியூ இது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோல்ட் பிரஸ் செசமி ஆயில், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் பேரை பார்த்தோம், உண்மையாலுமே அது வந்து எள்ளுல செய்யறது. ஆனா நல்ல எண்ணெய் பாருங்க, எண்ணெயே வந்து கெட்ட எண்ணெய்னு சொல்லலாம், ஆனா இது வந்து நல்ல எண்ணெய். ஏன்னா அது அவ்வளோ நல்லது, அதனாலதான் அது பேரு நல்லெண்ணெய். ஓகே, இந்த நல்லெண்ணெய் என்ன செய்யுமா, அது வைட்டமின் இ, பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து நம்மளோட தோல் சருமத்தெல்லாம் வந்து நல்லா அப்படியே எண்ணெய் பசை இருக்குங்கல்ல, எண்ணெய் பசையா வச்சுக்கும். அப்புறம் அந்த மாதிரி நம்ம தோல்ல வந்து எண்ணெய் பசை குறைஞ்சிச்சுன்னா தான் சீக்கிரமா வந்து
என்ன சொல்லுவாங்க, காஞ்சிரும், வயசான தோற்றம் வந்துரும். அப்புறம் வெளியில உள்ள இந்த பாக்டீரியாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி காஞ்சிருச்சுன்னா தோல் ரொம்ப பிடிக்கும், வந்து நம்மள அட்டாக் பண்ணி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸ்லோவா ஆக்கி நமக்கு பல சீக்குகளை கொண்டுட்டு வரும். சோ இயற்கையாவே நமக்கு என்ன கடவுள் படிச்சது இருக்கு. ஆனா நம்ம வந்து நிறைய கெமிக்கல்ஸ் அது இதுன்னு பாவிச்சு எல்லாத்தையும் காய வச்சுட்டோம். சோ இந்த எண்ணெய் பூசும் போது திரும்ப அந்த எண்ணெயோட அந்த சீபம் சொல்லுவாங்க, அந்த எண்ணெய் பசை திரும்ப வரும் நம்மளோட உடம்புக்கு, நம்மளோட ஸ்கினுக்கு. அண்ட் சம நம்ம ஸ்கின் தான் வந்து the largest organ in our body. ஓகேங்களா? சோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு விஷயம். அண்ட் சமம் ஏன் எண்ணெய் தேய்ச்சி ஃபியூ இது இருக்குது, கோகோனட் எண்ணெய் இருக்குது, ஓகே, ஆன்டி பாக்டீரியல், ஓகே, அப்புறம் எலோவேரா இருக்கு. எலோவேரா வந்து நம்ம ஸ்கினை கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணும். நேச்சுரல் கிளென்சர் அது வந்து, ஓகே, ரிலீஃப் ஸ்கின் இரிட்டேஷன். அப்புறம் என்னது இருக்கு, நம்மளோட ரோஜா இதழ் இருக்கு. இந்த ரோஜா இதழோட தன்மை என்னன்னு பார்த்தோமா, அல்சர்னா புண்ணு எது வந்துச்சுனாக்கா இந்த எண்ணெய் எல்லாம் போட்டோமா சீக்கிரம் காஞ்சிரும். காமிச்சுங்கல்ல அந்த டெஸ்டிமோனியல்லாம். ஏன் அந்த புண்ணுகள்லாம் காயுதுனாக்கா பிகாஸ் நம்மளோட இன்கிரீடியன்ஸ். ஓகே, சோ நம்மளோட இன்னும் ஆலிவ் ஆயில் இருக்குது, நெல்லிக்காய் எண்ணெய் இருக்குது. நெல்லிக்காய் எண்ணெய் தான் வந்து அந்த அம்சம் சொன்னாங்கல்ல, ஒரு மாதிரி புளியா உடம்புல எல்லாம் வரும்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் வந்து தவிர்க்கும், வராம பார்த்துக்கும். வந்தாலும் அதை குறைச்சிரும். ஓகே, அக்னி ப்ராப்ளம். அப்புறம் நம்ம துளசி, எடப்தோஜன்னா அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குங்கல்ல, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே ரிலாக்ஸா காமா கொண்டுட்டு வரது அந்த எடப்தோஜன். ஓகே, அது நம்ம துளசி நம்ம ஸ்மெல் பண்ணாவே ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி தீர்த்தம் குடிக்கும் போது பாருங்க நல்லா இருக்கும். இது வந்து நம்ம பாடியில எண்ணெய் போடும்போது நம்ம பாடி வந்து அப்படியே ரிலாக்ஸா, மசில் எல்லாம் எதுவும் கிராம் பண்ணியிருந்தாக்க நம்ம போட்டோம்னா அப்படியே கூலா ஆயிரும். அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஹோலி பேசில், வேப்பிலை எண்ணெய். இதுதான் வந்து ஆக்சுவலி நான் படிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தேன், த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆயில் நம்மளோட சித்தா மருத்துவத்துல பவுச் இருக்கிறாங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக் எல்லாருக்குமே தெரியும் இந்த வேப்பிலை வந்து நம்மளோட கிருமியெல்லாம் கொல்லும். ஓகே, சோ இது வந்து நம்மளோட வேப்பிலை வந்து நேச்சுரல் சன்ஸ்கிரீன். ஸோ நம்ம எண்ணெய் போட்டுட்டு வெளியே போகும்போது மித்த சன்ஸ்கிரீன்லாம் போட தேவையே இல்லை. ஆக்சுவலி நம்ம லோஷன்லாம் எடுத்து போடுறவங்கள அதெல்லாம் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இது போடும்போது நேச்சுரலாவே இயற்கையாவே நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகே, அப்புறம் இன்னும் 2-3 இது இருக்குது. Go to the next one, Miss Mona. அத கடுக்காய் அப்படித்தான் அக்னியை வந்து ட்ரீட் பண்ணும். எக்ஸிமா, சன்பர்ன் ஆயிடுச்சுனாக்க ரஷஸ், அது எல்லாத்தையுமே வந்து சரிப்படுத்தும். அப்புறம் ஜஸ்மின் ஆயில் வந்து மல்லிகைப்பூவோட எண்ணெய். மல்லிகைப்பூ எண்ணெய் வந்து ஆன்டி ஏஜிங். ஓகே, அண்ட் தென் reduces age spots. ஓகே, அப்புறம் ஆல்மண்ட் ஆயில், பாதாம் எண்ணெய். எல்லாருக்கும் தெரியும், பாதாம் சாப்பிடும் போது நம்ம அழகா யூத்தா தெரியும். அந்த எண்ணெய் போடும்போது இன்னும் நம்மளோட ஸ்கின்லாம் ரொம்ப யூத்தா இருக்கும். ஓகே, அண்ட் தென் வெட்டி வேறு எண்ணெய், ஆன்டிசெப்டிக். ஓகே, ஆன்டிசெப்டிக், ஆன்டி பாக்டீரியல். ஸோ பொதுவா நம்ம பார்த்தோம்னா, அப்புறம் இன்னொன்னு நொச்சி எண்ணெய். இதை நான் படிக்கும் போது நொச்சி எல்லாருக்குமே தெரியும். நொச்சி இலையோட தன்மை, உடம்பு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நொச்சி எண்ணெயை எடுத்து நீங்க போட்டீங்கன்னா உடம்பு வலிலாம் நல்லா நொச்சி இலையை கொதிக்க வச்சு குளிச்சாவே உடம்பு வலிலாம் போகும். ஆனா நம்மளோட பாடி ஆயில்ல வந்து நொச்சி எண்ணெய் இருக்கு. இதனாலதான் வந்து பாடி எல்லாம் வலிக்கிறது இதெல்லாம் வந்து நல்லா ஆகுது, நிறைய பேருக்கு குணமா ஆகுது. நம்ம வீட்டுல வந்து இது கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம், நம்மளோட பாடி ஆயில். அண்ட் தென் இதை எப்படி யூஸ் பண்றது? ஓகே, எப்படி யூஸ் பண்ணலாம்னா 3 விதமா யூஸ் பண்ணலாம். 3 in 1. ஃபர்ஸ்ட் பாத் பண்ணோம்னாங்கல்ல, இந்த ஆயில் பாத்து. ஓகே, ஆயில் பாத்து வந்து காலங்காலமா நம்மளோட பாரம்பரியத்துல வந்து ஆயில் பாத்து செய்வோம். ஏன் ஆயில் பாத்து இப்ப வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்ப வந்து தீபாவளிக்கு மட்டும்தான், அதுவும் நம்ம பிடிச்ச பிள்ளைங்களுக்கு இழுத்து போட்டு குளிப்பாட்டுறதா இருக்கு. பட் தோஸ் டேஸ், அந்த காலத்துல இந்த எண்ணெய் தேய்ச்சி டெய்லி குளிப்பாங்களாம். ஓகே, ஒண்ணு வந்து எண்ணெய் தேய்க்கும் போது நம்மளோட மசாஜ் பண்ணுவோம் பாருங்க, எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணும். நம்மளோட எண்ணெய் வந்து நீங்க என்ன செய்யணும், எடுத்து இதை அப்படியே ஊற்றக்கூடாது. தண்ணி பாத், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி யூஸ் பண்றதுன்னு. பாத் பண்ணாதவங்களுக்கு தண்ணி தானே போடு, தண்ணி குளிப்போங்கல்ல, தண்ணி ஊத்திடுவோம்ல, அது ஊத்துனதுமே இந்த எண்ணெய் எடுத்து ரொம்ப இல்லை, ஜஸ்ட் 1-2 ஜஸ்ட் இந்த மாதிரி
ஒரு இவ்வளவு இருந்தா போதும். இதை எடுத்து ஒரு ஒரு ஸ்பாட்ல நீங்க வைக்கணும். உடம்புல எல்லாம் ஸ்பாட்டா இப்படி இப்படி தொட்டு 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 வச்சு முடிச்சதுமே நல்லா நீங்க தேய்க்கணும். ஓகே, நல்லா தேய்க்கணும். எண்ணெயில நல்லா தேய்க்கணும். ஓகே, இந்த எண்ணெய் பட்டுட்டு தண்ணி பட்டுட்டு இந்த எண்ணெய் போடும் போது சீக்கிரமா அப்சார்ப் பண்ணும். டிரான்ஸ்டெர்மல் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ணெய் நல்லா போட்டுட்டு நல்லா தேய்க்கணும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம உடம்ப நம்ம நல்லா தேய்க்கணும். ஓகேங்களா, லெட் அந்த ஆயில் எல்லாம் போய் அப்சார்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து அந்த அம்சா சொன்னாங்களா பாடி பாத் இருக்குங்களா, அதை அந்த ஒரு கிண்ணத்துல குழைச்சி அதை எடுத்து போட்டு நல்லா போட்டு தேய்க்கணும். ஓகே, அந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஒண்ணு ரத்த ஓட்டம் நல்லா ஓடும். அப்புறம் டெட் ஸ்கின் எல்லாம் இருக்குதுல்ல, அது வெளியாகும். அப்புறம் இன்னும் என்ன ஆகும்னா டாக்ஸின், நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின் எல்லாம் வெளியாகும். ஓகே, சூடு, ரொம்ப உடம்பு சூடு, அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும் நம்மளோட எண்ணெய். ஓகேங்களா, அது குளிக்கிறதுக்கு. இன்னொன்னு 3 in 1 சொன்னாங்கல்ல. இன்னொன்னு பாடி லோஷன். இப்போ உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம லோஷன் எல்லாம் இருக்கவே மாட்டோம், எங்க போனாலும் பேக்லயும் வச்சுக்குவோம். ஓகே, இந்த லோஷன் எல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம இயற்கையா போகணுமா, இதை நீங்க ஒரு லோஷனா யூஸ் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு நல்லா நம்மளோட சிரமத்துல கொஞ்சம் பூசிட்டு அதை எண்ணெய் கொஞ்சம் போட்டாவே போதும். அண்ட் ஆல்சோ நம்ம வலிக்கு நம்மளோட எண்ணெய்கள்ல வலி தாங்குற சக்தி நிறைய இருக்கு. சோ இந்த இது வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எண்ணெய் டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும். எடுத்து தண்ணி லேசா போடுங்க. ஓகே, போட்டுட்டு இந்த ஆயில போட்டீங்கன்னாக்க வலி நிற்கும். ஓகே, அடுத்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் என்னோட அனுபவம். எனக்கு 2018ல ஃப்ரோசன் ஷோல்டர். ஸோ நான் நிறைய டாக்டர்ஸ் போய் பார்த்துட்டு ஃபிசியோதெரப்பி போய் நல்லாவே ஆகலை. அண்ட் தென் இந்தியாவிலையும் போய் ட்ரீட்மெண்ட்க்கு போனேன். டாக்டர்ஸை பார்த்து ஊசி போட்டு அக்யூபஞ்சர் போயிருக்கிறேன், எல்லாமே போய் பார்த்து நல்லாவே ஆகலை. ஃப்ரோசன் ஷோல்டர்னா கை இப்படி தூக்க முடியாது. ஓகேங்களா, எதுவுமே அப்புறம் இந்த மூட்டு இருக்குங்களா டிஸ்லொகேட் பண்ணிக்கும் எனக்கு. ஓகே, நான் எங்கெங்கயோ பார்த்து சரியா வரல. நம்ம பாடி பாத்தும் நம்ம பாடி ஆயில மட்டும்தான் நான் யூஸ் பண்ணினேன். திடீர்னு ஒரு நாள் பாக்குறேன், இது எப்பயோ டிஸ்லொகேட் பண்ணிச்சா இப்படி வெளியே இப்படி தூக்கி நான் வைக்கணும். அண்ட் 6 months நான் கண்டினியூஸா யூஸ் பண்ணி தென் ஒன்லி ஐ ரியலைஸ் அந்த வலியெல்லாம் போயிருச்சு. இப்ப பக்கெட்டா தண்ணி கூட என்னால தூக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். எதுவும் கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். நீங்களும் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. சந்தோஷமா ஆரோக்கியமா நம்ம இருக்கணும். நம்மளோட நோக்கம் எல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஓகேங்களா, தேங்க்யூ. Thank you so much, Kanaga, for the wonderful sharing. இந்த பாடி ஆயில் எப்படி நம்ம பாய்க்கணும்னு நீங்க அழகா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சரி, பாடி ஆயில் நம்ம ஜஸ்ட் குளிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம பாய்ப்போம். யூஸ்வலி நம்ம கேட்பாங்க, எப்ப நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஆமாவா இல்லையா? அது எப்போ தீபாவளிக்கு அன்னைக்கு அன்னைக்குதான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். பட் தென் ஆஃப்டர் மை இன்ஃபினிட்டி தான் தெரியும் that we have to use body oil almost every day. ஓகே, அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக் தான். மாஸ்டர் சொல்ல போனா that body oil it must be an everyday நம்ம டெய்லி லைஃப்ல. So it was a kind of transformation. ஆமாவா இல்லையா கனகா? சோ நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஒன்லி யூஸ் இட் as a பாடி பாத்துக்கு மட்டும் நம்ம பாய்க்காம மூணு வழியா நீங்க சொல்லிருந்தீங்க. ஓகே, ஒண்ணு குளிக்கிறதுக்கு, இன்னொன்னு மேக் இட் as a you can use it as a lotion. ஓகே, சோ இது நம்ம எப்போதுமே நம்ம ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம். as a ladies நம்மளோட சீக்கிரம் வெளியே போனோம்னா நம்மளுக்கு இந்த சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் ஒண்ணு பாய்க்கணும்னு நினைப்போம். இன்னொன்னு அந்த ஸ்கின் ட்ரை ஆயிரும்ட்டு அதுக்குன்னு தனியா ஒண்ணு லோஷன் நம்ம எப்போதுமே ஹேண்ட்பேக்ல வச்சிருப்போம். பட் இப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப I only carry body bath body oil. ஏன்னா it works many ways. Okay, நீங்க சொன்ன மாதிரி it makes many ways. ஒன்னு not only as a sunscreen block, and then also as a lotion, moisturize the skin, and also நீங்க மூணாவது சொன்ன மாதிரி body pain relief. ஓகே, நம்மளுக்கு ஒரு சின்ன அடிபட்டுருச்சோ, ஒரு சுளுக்கு வந்துருச்சோ, இல்ல தலைவலி வந்துச்சுன்னா கூட, ஈவன் தலைவலிக்கு வந்தா கூட நீங்க லேசா இங்க போட்டா கூட உங்களோட இம்மிடியட்லி யூ கேன் ஃபீல். இங்க இந்த சைட்ல டெம்பிள் கிட்ட நம்ம ரிலாக்ஸா அப்படி மசாஜ் பண்ணி விட்டோம்னா இந்த பாடி ஆயில வச்சு அவ்வளவு சீக்கிரமா அந்த தலைவலியும் போயிரும். எஸ்பெஷலி நாட் ஒன்லி ஹியர், அந்த கழுத்து பக்கம்லாம் அந்த ரிலீஃப் ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்கான கொடுக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஷேரிங். ஸோ
ஒண்ணு ஷேர் சொல்லுங்க பண்ண சொல்லுங்க. இது வந்து என்னன்னா எல்லாருமே ஐயோ என்னையா அப்படி ஒட்டுமே அப்படின்னுவாங்க. ஆனா நம்மளோட எண்ணெய் இருக்குங்களே தெளிவா அது அந்த எண்ணெய் பசை வந்து நம்ம புசு புசுன்னு இருக்காது. ஆமா, இட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. என்னன்னா அந்த போட்டு உரம்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஆக மாட்டோம். நம்ம இந்த எண்ணெய் எடுத்து போட்டதுமே அப்புறம் தொட்டுமா கூட இஸ் லைக் நார்மலா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ஒரு நார்மலா தான் இருக்கு. என்ன புசு புசுன்னு ஒட்டாது. நம்ம இருக்கிற திங்ஸ்ல எல்லாம் ஒட்டாது. ஏன்னா இது அழகா அப்சர்வ் பண்ணிடுது. ரொம்ப அற்புதமான அது அந்த 22 இன்கிரீடியன்ஸ் ரொம்ப அழகா கலந்துருக்குறாங்க. That's absolutely true. கனகா நான் ரொம்ப அக்ரி பண்றேன். ஏன்னா பிகாஸ் நம்ம நார்மல் எண்ணெய் பாய்ச்சிக்கோம்னா நார்மல் எண்ணெய் வந்து அந்த எண்ணெய் வந்து அப்படியே பசு பசுன்னு உடம்புல வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். And then you feel uncomfortable, especially when I apply to my son, ma don't put oil, ma I don't like it. But when I started to use body oil, அவர் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. ஏன்னா அந்த பிசு பிசுன்னு இருக்காது. ஆமா இல்லையா? நீங்க சொல்றது 100% உண்மை. யார் நீங்க பாய்க்கிறீங்களோ அந்த பாடி ஆயில் கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஈவன் யூ கோ அண்டர் த சன், ரைட், உங்களுக்கு அந்த பிசு பிசுன்னு இருக்காது. யூ ஃபீல் நாட் கம்ஃபர்டபிள், அந்த ஃபீலிங்ஸே இருக்காது. பிகாஸ் வெரி ஃபாஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் டு அப்சார்ப் அண்ட் இட்ஸ் லைக் வெரி அந்த மாய்ஸ்சரைசர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, so thank you so much Kanaga for this wonderful sharing. Thank you, namaskar. All right, let's move to the next topic. Our Tilaga, are you ready? Let's do the sharing. Okay, wait. Yes, வணக்கம். Hi Tilaga. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். So நல்லங்க. So Tilaga going to share about our deodorant. Okay, Tilaga, this is your session now. Okay, thank you Monaka. Okay, so என்ன தேய்ச்சி குளிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்? கண்டிப்பா என்ன தேடுவீங்க? டியோடரண்ட் தேடுவீங்க. ஆமாவா இல்லையா? ஓகே, சோ கொஞ்சம் டியோடரண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம ஆர்ம்பீட் வந்து ரொம்ப ஸ்வெட் பண்ற ஏரியா. அது வந்து ரொம்ப நமக்கு என்ன செய்யும், அது ரொம்ப வேர்க்கும். ஏன் ரொம்ப அங்க வேர்க்குதுன்னா, அங்க வந்து ரோமமா முடி இருக்கிறதுனால அங்க வந்து மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணிக்குது. ஸோ மாய்ஸ்சரை லாக் பண்ணிக்கிட்டதுனால அங்க வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து பாக்டீரியா வந்து அங்க ஸ்ப்ரெட் பண்ணுது. என்னென்ன பாக்டீரியா ரீப்ரொடக்ஷன் வந்து அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் அதுக்கு நமக்கு வந்து ஆர்ம்பீட்ல வந்து ஒரு துர்நாற்றம் வருது. The bad smell வந்து is caused by actually the reaction, the bacteriaவோட reaction. அதனால நிறைய பேருக்கு வந்து டியோடரண்ட் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. நான் வந்து டியோடரண்ட் வந்து முந்திலாம் யூஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் டியோடரண்ட்ல வந்து அவ்வளவு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ், ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரசாயனங்கள் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து அதை யூஸ் பண்றதே இல்லை. யூஸ்வலி சும்மா பவுடர் மட்டும் போயிட்டு நான் போயிடுவேன். ஆனா எப்போ நம்மளோட மாயி வந்துச்சோ then I start to use deodorant. நம்ம அடுத்த ஸ்லைட் பார்த்தோம்னா, ஓகே, நம்ம இந்த ஸ்லைட்ல பார்த்தோம்னா முதல்ல நான் கொஞ்சம் டச் பண்ணிடுறேன். ஏன் வந்து கமர்ஷியல் டியோடரண்ட்ஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் ஏன் நம்ம நேச்சுரலுக்கு போனோம் அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த கமர்ஷியல் டியோடரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கெமிக்கல்ஸ் there are very harmful chemicals இருக்கு. எதுனா கேட்டீங்கன்னா அலுமினியம், பராபென், ஃப்ராக்ரன்சஸ், புரோபிலின், கிளைகால், ட்ரைக்ளோசன், அப்படியே அடிக்கிட்டே போகலாம். நாங்கள் கொஞ்சம் தான் எடுத்து போட்டிருக்கேன் ஆக்சுவலி. இந்த அலுமினியம் பார்த்தீங்கன்னா, இந்த அலுமினியம் தான் வந்து நம்மளோட ஸ்வெட் போரை வந்து மூடிடும். ஸோ ஸ்வெட் போற மூடனோடனே நம்மளால வந்து ஸ்வெட் பண்ண முடியாது. ஸோ இது நல்லது தானேன்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம ஸ்வெட் பண்ணக்கூடாது தானே, அந்த இடத்துல மூடிட்டா நல்லது தானே. ஆனா என்ன நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஸ்வெட் போற மூடுறதுனால நம்ம உடம்புல ஏற்கனவே தேங்கி இருக்கிற டாக்ஸினை வெளியாக்குறத நம்ம ஆக்சுவலி தடுக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆர்ம்பீட்ல வந்து நமக்கு முக்கியமான அந்த லிம்பாட்டிக் நோட்ஸ் வந்து நிறைய அந்த ஆர்ம்பீட் கிட்ட தான் இருக்கு. இன்பிட்வீன் நம்ம செஸ்டுக்கும் ஆர்ம்பீட் கிட்டயும் இங்க நிறைய நமக்கு வந்து அந்த லிம்பாட்டிக் நோட்ஸ் இருக்கு. இந்த லிம்பாட்டிக் நோட்ஸ் தான் வந்து ஆக்சுவலி நம்ம உடம்புல உள்ள எக்ஸ்ட்ரா டாக்ஸினை வந்து அதுதான் இழுத்து நமக்கு வெளியாக்கும். ஸோ என்ன ஆகுது, இந்த கெமிக்கல்ஸ், இந்த நார்மல் டியோடரண்ட் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட நேச்சுரலா டாக்ஸின் வெளியாக்குற தன்மையை அது தடுக்குது.
அண்ட் அலுமினியம் ரொம்ப யூஸ் பண்றதுனால எல்சிமியா, அந்த மறதி டிசீஸ், பிரெயின் டிசீசஸ், பாருங்க சாதாரண டிசீஸ பத்தி நம்ம பேசலங்க, இங்க பிரெயின் வரைக்கும் அது பாதிக்குது. பராபேன் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். திஸ் கேன் லீட் டு ஏர்லி puberty in children. சின்ன பிள்ளைங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி நம்ம கெமிக்கல்ஸை போட்டுக்கிட்டே வந்தோம்னா சீக்கிரம் வயசுக்கு வந்துடுதுங்க சின்ன பொம்பளை பிள்ளைங்க. And main cause of paraben is one of the main cause for breast cancer னு சொல்றாங்க. And நீங்க பாத்தீங்கன்னா இந்த டியோடரண்ட் நம்ம யூஸ் பண்ற ஏரியாவும் நம்ம பிரெஸ்ட் ஏரியாவும் இஸ் வெரி வெரி நியர். ஸோ ரொம்ப சீக்கிரத்துல இந்த கெமிக்கலை கொண்டு சேர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அதனால நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஹையஸ்ட் கேன்சர் ஃபார் லேடிஸ் வந்து பிரெஸ்ட் கேன்சர், த மேல்ஸ் as well. அப்புறம் பிரெக்னன்சஸ், எப்போதும் நம்ம மூந்து பார்த்துட்டு தான் வாங்குவோம். ஓ நல்லா வாசமா இருக்கு, இந்த வாசம் இருக்கு, அந்த வாசம் இருக்குன்னு. ஆனா இது எல்லாமே கெமிக்கலி ப்ரொடியூஸ்ட் பிரெக்னன்சிஸ், லேப்ல தயாரிக்கிறது. இத பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பிரெஸ்ட் கேன்சர், ஃபர்டிலிட்டி, பிள்ளை தங்காத இஷ்யூஸ், ஒபிசிட்டி, இது எல்லாம் பருமன், உடல் பருமன், இதுக்கெல்லாம் ஒரு காரணமாகலாம். புரோபிலின் பெட்ரோலியம்லேருந்து ஓகேங்களா, இது வந்து ஒன் ஆஃப் வெரி ஃபேமஸ் கார்சினோஜின்னா whatever is carcinogenic substances, இதெல்லாம் வந்து கேன்சர் உண்டாக்குற தன்மை அதுக்கு இருக்கு. ட்ரைக்ளோசன் இஸ் கேன் பி சீன், இது ஒன் ஆஃப் த ரொம்ப டேஞ்சரஸான கெமிக்கல் நம்ம டியோடரண்ட்ல வந்து ட்ரைக்ளோசன். இது வந்து ஒரு பெஸ்டிசைட்னா ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அதை யூஸ் பண்ணுது. இமேஜின், இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, இதை வந்து நம்ம உடம்புல பூசுறோம். இட் இஸ் பேன். இதை வந்து சோப் ப்ராடக்ட்ல சேஃப் இல்ல, பாய்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா டியோடரண்ட்ல தே அலோவ், பிகாஸ் டியோடரண்ட்ல இது கொஞ்சம் தான் பாய்க்கிறோம்னு சொல்லிட்டு தே அலோவ். ஆனா சர்டன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன், அந்த கொஞ்சம் கான்சர்ன் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் டோட்டலி பேன். ட்ரைக்ளோசனை பத்தி நான் கண்டிப்பா இன்னொரு விஷயம் சொல்லணும். ட்ரைக்ளோசன் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணும்போது, அஃப்கோர்ஸ் இங்க ஸ்வெட் ஆகுதுல, அந்த தண்ணி யூஸ் when it's mixed with water, அது வந்து குளோரோஃபார்ம் கேஸா மாறுதான். And chloroform gas is one of the toxic gases actually. So இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம், can cause. So overall it can also the chemicals, deodorant chemicals வந்து liver damage, kidney damage, lung tissues damage, இதெல்லாம் கொண்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இவ்வளோ கெமிக்கல்ஸ் டியோடரண்ட்ல இருக்க, இதனாலதான் நான் யூஸ் பண்ணாம இருந்தேன் ஆக்சுவலி. ஆனா மாயில வந்து எப்ப டியோடரண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ, யாரு சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகேங்களா? சோ நம்ம மாயை டியோடரண்ட்ல இதே நம்ம ஒரு டியோடரண்ட் என்ன வேலை செய்யணும், அது என்ன நம்ம டியோடரண்ட்ல இருக்குன்னு நம்ம பார்ப்போமே அடுத்த ஸ்லைட்ல. சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டியோடரண்ட்ல வந்து முக்கியமா 6 பொருட்கள் இருக்கு, அதாவது 6 ஹெர்ப்ஸ் இருக்கு. ஓகே, கோல்ட் பிரஸ்ட் செசமி ஆயில். அவங்க கனகா டீச்சர் வந்து நிறைய நமக்கு சொன்னாங்க, நல்லெண்ணெய பத்தி, தேங்காய் எண்ணெய பத்தி சொன்னாங்க. சோ தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய் இஸ் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். இங்க பாருங்க, ப்ரிவென்ட்ஸ் இரிட்டேஷன்ஸ். நமக்கு இங்க வந்து இரிட்டேஷன் இருக்கக்கூடாது, இச்சினஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம செசமி ஆயில் வச்சே நம்ம சரிப்படுத்திடலாம். ப்ரோமோட்ஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் ஹெல்தி ஸ்கின். ஓகே, கோல்ட் பிரஸ்ட் கோகோனட் ஆயில், இது வந்து அதுல உள்ள வைட்டமின் இ வந்து லைட்டன்ஸ் அப் டார்க் அண்டர் ஆர்ம். ஸோ நம்ம அண்டர் ஆர்ம் வந்து நல்லா பிரைட்டன் ஆக்குது. இதுலயும் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கஸ், ஃபைட்ஸ் ஆர்டர், நம்மளோட துர்நாற்றத்தை போக்குற தன்மை இதுலயும் இருக்கு. சொரேலா ஃப்ரூட் ஆயில், சொரேலா வந்து பக்குச்சின்றாங்க, அதுக்கு நிறைய வேற வேற நாட்டுல வந்து வேற வேற பேர் சொல்றாங்க. ஹெல்ப்ஸ் ப்ரோமோட் பிளட் சர்க்குலேஷன் and more oxygen and nutrients to the skin. அப்ப நம்ம ஸ்கினை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு அது நல்லா நமக்கு உதவுது. அண்ட் சொரேலா மிக்ஸ் வித் கோகோனட் இஸ் வெரி குட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அப்படின்னா அது அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷனை தடுக்கிற தன்மையும் அதுக்கு இருக்கு. கண்டிப்பா when it's combined with holy basil oil, நம்ம துளசி எண்ணெய், துளசி
எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் a very good antiseptic, antibacterial, pathogen. அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற தன்மை அதுக்கு இருக்கு. மல்லிகைப்பூ, ஜஸ்மின் ஆயில். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்துல லேடிஸ் எல்லாம் ரொம்ப மல்லிகைப்பூ, அது வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ரெக்னன்ஸ் நமக்கு கொடுக்கும் மல்லிகைப்பூ. அதை விட அந்த எண்ணெயை நம்ம எடுத்துக்கிட்டோமா, ஓகே, கிவ்ஸ் ஸ்வீட் இன்டாக்சிகேட்டிங் ஃப்ரெக்னன்ஸ், நல்ல ஃப்ரெக்னன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம டியோடரண்ட் நம்ம யூஸ் பண்ண நம்ம நார்மல் பெர்ஃப்யூம் கூட யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா we know perfumes also நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. அண்ட் helps to reduce இதுவும் வந்து பிரைட்டன் பண்ணும், நல்ல ஈவனா டோனை வச்சுக்கும், prevents oily skin, eliminates dryness. and jasmine ஆயிலுக்கு வந்து நிறைய நல்ல தன்மை இருக்கு. ஜஸ்மின் ஆயில், வெட்டிவேர் ஆயில் அண்ட் லெவெண்டர் ஆயில் இதெல்லாம் வந்து ஒரு அரோமா தெரபிக்கு யூஸ் பண்ணுவாங்க. all these are aroma therapeutic oil. அப்படின்னா நமக்கு அந்த டிப்ரெஷன் எடுத்துரும், நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துரும், நம்ம நர்வஸ் சிஸ்டம் அது காம் டவுன் பண்ணி நமக்கு ஒரு காம்னஸ் கொடுக்கும். நான் அனுபவிக்கிறேங்க, இதை நான் யூஸ் பண்ணேன். நான் இது இல்லாம நான் எங்கேயுமே போறது இல்லை ஆக்சுவலி டியோடரண்ட் இல்லாம. ஏன்னா எஸ்பெஷலி ஈவினிங் நான் குளிச்சுட்டு நைட் நான் படுக்காத முன்னு கூட இதை எடுத்து நான் போட்டுக்குவேன். ஏன்னா அது ஒரு அந்த காம்னஸ் கொடுக்குது. இன்னொரு வந்து தூக்கம் பிரச்சனை, இன்சோம்னியா, தூக்கம் பிரச்சனை, தூக்கம் வராதவங்களுக்கு கூட இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல உறக்கத்தை அது கொடுக்குதான். ஏன்னா இது வந்து நம்மள காம் பண்ணுது, நம்ம நர்வஸ் சிஸ்டம் காம் டவுன் பண்ணும்போது நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்குது. ஓகே, வெட்டிவேர் ஆயில் கூல் அண்ட் இன்வைகரேட்ஸ் தி ஸ்கின், கிளென்சஸ், நமக்கு சுத்தமா இருக்கணும், ஆர்ம்பிட் சுத்தமாவும் இருக்கணும். ஓகே, நல்ல ஸ்மெல், வெட்டிவேர் ஆயிலும் நல்ல ஸ்மெல்ல கொடுக்கும். and we have another deodorant lavender. ஏன்னா சில காய்ஸ்க்கு வந்து அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல் பிடிக்காது. ஆரம்பத்துல இது தான் வந்துச்சு. அப்போ பாய்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஏன்னா எங்களுக்குலாம் நாங்க எப்படி போய் மல்லிகை பூ பாய்க்கிறதுன்னு. அப்புறம் நமக்கு லெவெண்டரும் வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் லெவெண்டரும் வெரி குட் அரோமா தெரபிக்கு யூஸ் பண்ற ஒரு ஆயில். ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டியோடரண்ட்க்கு என்ன தன்மை இருக்கணுமோ அதே தன்மை வந்து நம்ம நேச்சுரல் டியோடரண்ட்ல நம்ம மூலிகையை வச்சு நமக்கு அது கொடுக்க முடியும். அது எப்படி யூஸ் பண்றது, எல்லாருக்கும் கண்டிப்பா டியோடரண்ட் யூஸ் பண்ண தெரியும். அண்ட் இதை வந்து நான் சொன்னேன்ல பெர்ஃப்யூமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லிம்பாட்டிக் நோட்ஸ் எங்கெங்க இருக்கு, இங்க பெர்ஃப்யூம் தடவுவோம். ஸோ இங்க கொஞ்சம் தடவிக்கலாம், இங்க கொஞ்சம் தடவிக்கலாம். அப்புறம் இங்க ரிங்கர்ஸ்ல இங்கேயும் இந்த ரிஸ்ட்ல இங்கேயும் தடவிக்கலாம். ஸோ இப்படி தடவிக்கிட்டோம்னா இது வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷனை பாருங்க, ஹெல்ப்ஸ் ப்ரோமோட் பிளட் சர்க்குலேஷன். ஓகே, அண்ட் ப்ரொவைட்ஸ் மோர் ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ். Okay, so overall பார்த்தோமா one of the best natural deodorant நம்ம கையில இருக்கு. Thank you. Fantastic, Tilaga. Wonderful sharing about this deodorant. So, நீங்க அந்த dangers of the chemicals பார்த்துட்டோனே, the normal deodorant பாத்தீங்கன்னா அந்த chemicals பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரேஸ் அப்படி மயக்கமே வந்துருச்சு. ஓகே, ஒண்ணுன்னா நீங்க அவ்வளவு அழகா எடுத்து சொன்னீங்க பாருங்க. So it's not only this, நீங்க சொன்னது கொஞ்சம் தான், இன்னும் எத்தனையோ கெமிக்கல்ஸ் வந்து இந்த டியோடரண்ட்லயோ சரி, இந்த பெர்ஃப்யூம்லயோ சரி பாத்தீங்கன்னா, as I know that more than 200 over chemicals வந்து ஒரு பெர்ஃப்யூம்ல வந்து இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணது மூணே கெமிக்கல்ஸ் தான். ஸோ இந்த 3 கெமிக்கல்ஸ்லயே பாருங்க ஒரு 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 என்ன ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கு பாருங்க. அவ்வளோ ஒரு நம்மளுக்கு எத்தனை பேர் அவுட் சைட் தேர் ஆர் நாட் அவேர் அபவுட் திஸ். இதுல என்ன ஒரு சேட்னா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கண்டிப்பா வந்து அந்த ஓடம்புன்னா அந்த ஸ்வெட் நாத்த அடிக்குதுன்ட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கே தெரியல, சரி பரவாயில்ல பிள்ளைங்க வந்து ஸ்வெட் பண்றதுக்கு அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்கன்ட்டு அதுங்களுக்கு பெர்ஃப்யூம் காலையிலே அடிச்சு விட்டுட்டு பெர்ஃப்யூம் அப்புறம் அந்த டியோடரண்ட் போட்டுறதுங்க. ஐ ஃபீல் லைக் சோ சேட் ஃபார் them. என்ன இவ்வளவு பெரிய இக்னரன்ஸா இருக்காங்களோ, அது உள்ளுக்கு வந்து நாட் ஓன்லி ரத்தத்துல மட்டும் கலக்காம பட் அந்த ஸ்மெல், சில பேர் அந்த இவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த ஸ்மெல் போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு வர மணி அப்படியே ஒரு மாதிரியா நம்மளுக்கு like going to faint like that. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா. So some of them they can even lose their sense of smell. So அவ்வளவு ஒரு ரிஸ்க் இருக்கு. So I just want to add, can I add one more? And the jasmine oil ka மல்லிகை பூ எண்ணெய் வந்து it even reduces
menstrual syndrome கூட இன்னொன்னு breast feeding mothersக்கு is very good because it promotes அந்த பால் சுரக்கிறத வந்து அது promote பண்ணுதான். So even for breastfeeding mothers this jasmine deodorant is actually very good for them. Wow, fantastic. A very beautiful message. Thank you, Tilaga. Thank you. Especially, இன்னொன்னு சொல்ல வந்ததுமே நம்ம இங்க எவ்வளவுக்கு இங்க நம்ம ஆம்பீட்ல நம்ம அப்ளை பண்றோமோ ஆல் திஸ் அந்த கெமிக்கலோட கண்டிப்பா நம்ம நிறைய பேத்திக்கு வந்து இந்த breast cancer, okay, one of the main issue பாத்தீங்கன்னா இந்த breast cancer வந்து ரொம்ப பேத்திக்கு வருது. So இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கலாம். Okay, we have a solutions for it. Okay, so யார் இன்னும் பாய்க்கலையோ, okay, if you are using still the old one, our friends, our family members, bring this awareness to them. So thank you very much, Tilaga, for this wonderful sharing. All right, so any questions, please put it into the chat message. We'll share later before we end our sessions. Now let's move to the next one. Okay, so we're going to talk about my herbal thought powder. Okay, நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாடி பார்ட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து நம்மளோட பல்லு. ஆமா இல்லையா, நம்ம சிரிச்சா நம்மளுக்கு வந்து இந்த பல்லு தான் வந்து ரீப்ரசென்ட் பண்ணுது. சோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த டூத் பவுடர் பத்தி கொஞ்சம் லேசா okay, I'm going to talk about it. All right, now நம்மளுக்கு there is a lot of things that I want to share about this teeth, right, but then நம்மளுக்கு வந்து டைம் பத்தல, but I will definitely share on our next sessions. All right, so இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமா வந்து I'm going to talk about the disease gum. இந்த கம்ல ஓகே, இந்த கம் டிசீஸ் வந்து என்ன வந்து நம்மளுக்கு வந்து என்ன சைட் எஃபெக்ட் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டென்டல் பிளாக். இந்த பிளாக் வந்து இந்த அந்த yellowish-ஆ இருக்கும்ல, சோ அதெல்லாம் வந்து இந்த பல்லுல போய் மாட்டிக்கிச்சுன்னா என்ன நடக்கும்னா, the longer the plaque stays on the teeth, the greater chances of hardening the tartar. ஓகே, அது வந்து அப்படி கிராஸா போய் ஒட்டிக்கும் அந்த கம்ஸ்ல போய் ஒட்டிக்கிட்டோம்னா, சோ அந்த பல்லுல இந்த பல்லுல ஓட்டமுன்ன இது என்ன செய்யணும்னா அந்த கம்ஸை வந்து இரிட்டேட் பண்ணும். நோயின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி அந்த கம்ஸை வந்து அப்படி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இரிட்டேட் பண்ற உடனே ஒழுங்கா நம்ம பல்லு வளர்க்காம நம்ம ஒழுங்கா ககிள் பண்ணாம விட்டோம்னா இது என்ன செய்யணும்னா இன்ஃபிளமேஷன் இப்படி வீங்கிக்கும் இந்த கம். சில பேர் பாத்தீங்கன்னா அல்சர் கூட வரும், அப்படி பெருசா இருக்கும், சில உள்ளுக்கு இருக்கும், சிலது உள்ளுக்கு இருக்கும், இந்த சைட்ல கூட இருக்கும் நம்மளுக்கு. சோ இதெல்லாம் வந்து பல்லு வந்து அந்த கம்ஸ் வீங்க கையோட bleeding, okay, ரத்தம் வர துவங்கிரும். சோ நம்மளுக்கு அந்த ரத்தம் வர feel like not so comfortable, right, அப்படியே ஒரு மாதிரியா ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு அந்த. So when the gums become swollen, ரொம்ப அலிக்கு மீறி வந்து வீக்கமாயிருச்சுன்னா நம்மளுக்கு வலி கொடுக்கும். அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட முடியாது, அப்படியே சியூ பண்ண முடியாது, வலிக்கும், இங்க வலிக்காக எப்படாது போயிட்டு நம்ம பல்ல போய் பிடுங்கணும்னு தான் நினைப்போம். சரி போய் முதல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் பாப்போம். அங்க போனாலே நம்மளுக்கு என்ன ஒரு சேட்னா மொத வேலையா நம்ம பாப்பாங்க ரொம்ப த்ரோ ஆயிருச்சுன்னா அந்த பல்லுக்கு வந்து முதல்ல கொடுப்பாங்க ஆன்டிபயோட்டிக், முடிஞ்சா they will extract பண்ணுவாங்க, பல்ல பிடிங்கிருவாங்க. இல்லன்னா நம்மளுக்கு வேண்ட ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு அப்புறம் few days கழிச்சு திருப்பியும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. So இதெல்லாம் வந்து I'm sure many of us have been through all this, right? So பாருங்க, இப்ப ஹார்ட் ஓகே, பேட் டேஸ்ட் in the mouth, okay, இந்த கம்ஸ்லாம் வந்து ஹெல்த்தியா இல்லைன்னா டேஸ்டும் வந்து நம்மளுக்கு நாட் சோ கம்ஃபர்டபிள். அப்புறம் இந்த பேட் பிரெத் வரும். அப்புறம் இதுதான் வந்து அந்த கம் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பல்லுல உள்ளது வந்து பாருங்க எங்க ஸ்டார்ட் பண்ணுதுன்னா நம்மளோட பல்லு சுத்தமா வச்சுக்காததுனால இந்த கம் தான் சோ ஏன் இந்த கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இந்த கம்ஸ் வந்து இந்த கம்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பல்லுங்களை வந்து அது வந்து கரெக்டா அந்த இடத்துல வச்சு இருக்கிறதுக்கு. இப்ப இந்த கம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஒரு பல்லா நம்மள விட்டுட்டு போயிரும். ஓகே, நம்ம வந்து கண்டிப்பா நம்ம எடுத்து ஆகணும். சோ இப்ப நம்மளுக்கு வந்து நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 32 பல்லுங்க இருக்கணும். ஓகே, பட் எத்தனை பேத்துக்கு until the end of our life இருக்கும். ஓகே, சோ what happened, ஏன் நம்மளுக்கு வந்து பல்லு வந்து உளுந்துருதுன்னா because of unhealthy gums. ஓகே, சோ இதுக்கு வந்து நம்மளோட சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ஓகே, நம்மளோட மை டூத் பவுடர். ஓகே, இந்த மை டூத் பவுடர்ல பாத்தீங்கன்னா we have about 13 ingredients இருக்கு. பட் இன்னைக்கு வந்து நான் few ingredients பத்தி தான் உங்ககிட்ட பேச போறேன். ஓகே, முக்கியமா வந்து சால்ட். ஓகே, இதோட சால்ட்டோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா heals gums injuries, okay, kills germs and bacteria,
alright துளசி இருக்கு துளசி வந்து நம்மளுக்கு அந்த freshness கொடுக்கும் okay the breath freshness கொடுக்கும் கடுக்காய் இருக்கு used as a gargle and supporting the oral health okay நெல்லிக்காய் இருக்கு நெல்லிக்காய் வந்து high contents of vitamin C alright நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நல்லா ஹெல்த்தியா வச்சிருக்கோம் அந்த பல்லுங்களை கம்ஸ்களை cleanses the mouth strengthen the gums and stop gum bleedings right and then on top of that ginger இருக்கு ginger stimulates the saliva secretions of a digestion இப்ப பாருங்க நம்ம நார்மல் டூத்பேஸ்ட் பாய்ச்சோம்னா நம்மளோட saliva இருக்குல்ல எச்சி இருக்குல்ல அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் you feel like சும்மா வந்து நமக்கு அந்த thirsty kind of feelings வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அதுல உள்ள அந்த தன்மை வந்து அந்த நார்மல் டூத்பேஸ்ட் பாத்தீங்கன்னா அது வந்து அந்த saliva வந்து reduce பண்ணிரும் whereas நம்மளோட டூத் பவுடர்ல பாத்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் இந்த saliva வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னு சொன்னீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம சாப்பிடும்போது நம்ம ஸ்டியூ பண்றோம் நல்லா மென்னு சாப்பிடும்போது இந்த saliva தான் இந்த எச்சி தான் வந்து இது ரெண்டையும் கலந்து டைஜஸ்ட் பண்ணும் நம்ம வாய் உள்ளுக்கே வந்து அந்த ஃபுட்டை வந்து கிரஷ் பண்ணும் சோ அந்த கிரஷ் பண்றதுக்கு இந்த saliva இந்த எச்சி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இந்த ஜிஞ்சர் உள்ளுக்கு இருக்குது அதுல வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்கும் and then cardamom பாத்தீங்கன்னா இந்த cardamom வந்து நம்மளோட manage the bad breath prevent cavities and also antibacterial so these are the few herbs that I would like to share about it the most important herbs right next let's move to the how to use it okay how okay thank you good okay இந்த பல் okay இது வந்து எப்படி நம்ம பாய்க்க போறோம்னு பாத்துக்குமே கொஞ்சாருங்க okay okay இங்க பாத்தீங்கன்னா alright இப்ப பாத்தீங்கன்னா okay இந்த கம் வந்து நம்ம என்ன செய்றோம்னா இந்த பவுடர் டூத் பவுடர் வந்து ஓகே இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லேயர் கவர் இருக்கும் சோ இந்த லேயர் கவர்ல வந்து நான் என்ன செய்வேன்னா ஐ மேக் அ ஹோல் ஹியர் சோ தட் நான் ரொம்ப ஊரா கொட்டிட மாட்டேன் சோ கரெக்டா மெஷர்மெண்ட்க்கு தெரியும்ன்றதுக்காக வந்து நாங்க வந்து ஒரு ஹோல் போட்டுக்குவேன் சோ அண்ட் தென் ஆல்சோ நம்ம வந்து இப்ப ரொம்ப சும்மா திறக்க பிகாஸ் நம்மளுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லை அதனால சீக்கிரம் நம்ம காத்து போந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த கெட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கும் சோ அதனால எப்போது ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வாஷ்ரூம்லயே வச்சிருவோம் சோ இது மாதிரினா வந்து நம்மளுக்கு லெஸ் சான்சஸ் ரைட் சோ அதனால ஸ்மால் ஹோல் நீங்க போட்டுக்கலாம் சோ அந்த எடுத்துட்டு நீங்க கையில போட்டுட்டு ஓகே இந்த கையில போட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா ஓகே சோ வாய் வந்து நல்லா வாஷ் பண்ணிருங்க நல்லா வாஷ் பண்ணி கையோட என்ன செய்யுங்க இந்த டூத் பவுடர் இருக்குல்ல இந்த டூத் பவுடர் வந்து கம்ஸ் ஓகே கம்ஸ் வந்து மசாஜ் பண்ணும் சோ யூ டு a circular motion like this circular motions okay you make a circular motions இப்படி அழகா வந்து circular motion கொஞ்சம் லேசா அந்த பிரஷர் கொடுக்கணும் அந்த மசாஜ் பிரஷர் கொடுக்கணும் ஏன்னா we are going to strengthen the gums okay so இந்த gums வந்து அப்படி சர்க்குலர் பண்ணி இந்த கடைசி வரைக்கும் இந்த சர்க்குலர் பண்ண உள்ளுக்கு கீழே ரைட் இந்த கீழே மேல எல்லாமே நல்லா அழகா நம்ம மசாஜ் பண்ணணும் சோ நம்ம வந்து வெளியே மட்டும் இந்த பக்கம் மட்டும் நம்ம வந்து மசாஜ் பண்ணக்கூடாது பட் ஆல்சோ இன்டர்னலி இங்க உள்ளுக்கு ஓகே இங்க உள்ளுக்கும் வந்து நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ணணும் இந்த கம்ஸ் மசாஜ் பண்ண என்ன செய்யணும் இந்த கம்ஸ் இந்த டீத்லாம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சுக்கும் ஓகே இது வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் from my experience I was so shocked okay நம்மளோட டூத் பவுடர் முடியுமா because I have one of my tooth வந்து இதுக்கு வந்து every 3 months வந்து ட்ரீட்மெண்ட் போகணும் okay to save that particular because முன்னிக்கே இருக்கிறதுனால வந்து அந்த டூத்தை சேவ் பண்றதுக்காக every 3 months வந்து நான் டென்டிஸ்ட்க்கு போவேன் you know how much it costs so every 3 months it's almost about 300 ringgit I have to spend for and the treatment செய்யறதுக்கு but you won't believe it is almost more than a year already that I'm not going at all and the treatment செய்யறதில்ல because நம்மளோட இந்த டூத் பவுடர் பாய்ச்சே அவ்வளோ அந்த ட்ரீட்மெண்ட் அந்த கம்ஸ் மசாஜ் பண்ணி I don't need to go for the treatment at all so this based on my experience right so நீங்க நல்லா அந்த மசாஜ் பண்ண so இந்த brush எடுத்துட்டு okay இந்த எக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம பல்லுல படுதுல நீங்க என்ன செய்யணும் போட்டு தேய்க்க கூடாது because நீங்க தேய்க்கினீங்கன்னா இப்படி போட்டு தேய்ச்சோம்னா அந்த gums வந்து டேமேஜ் ஆயிரும் okay so இங்க நீங்க ஹர்ட் பண்ணமுன்னா அந்த ப்ளீடிங்லாம் வந்து start to happen so we shouldn't do that so நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் அழகா மசாஜ் பண்ணி கையோட இந்த டூத் பிரஷ் இருக்க லேசா
open your mouth and then you just brush it like this. Okay, so that இங்க வந்து சில டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்னாச்சும் ஒட்டி இருந்துச்சுன்னா இந்த brush வச்சு சாஃப்ட்டா வந்து, and make sure that you use the soft toothbrush, don't use the hard one. Okay, use the soft one. இப்படி செய்யுங்க. Okay, from top to down, and then கீழ உள்ளது வந்து from down to up like this. மேல இப்படி மேல பண்ணுங்க. and then இங்க முன்னுக்கு மட்டும் இல்லாம உள்ளுக்கும் பாருங்க, உள்ளுக்கும் சாஃப்ட்டா தான் இப்படி வந்து நம்ம brush out பண்ணோம். Okay, இங்க கீழ பாத்தீங்கன்னா இப்படி வெளிய இப்படி வந்து செய்யணும். ஓகேங்களா? so this is how you use your tooth powder. Okay, நம்மளோட tooth powder பாய்க்கிறது இப்படி தான் நம்ம பாய்க்கணும். ஓகேங்களா? so okay, that's all I would like to share. So I will continue because in the topic when you talk about tooth powder, there's a few more other information that I would like to share. Maybe next week வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு few information வந்து இத உங்கள்ட்ட நான் கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். So any question on this, you always can ask me now, or you can put in our chat box. Okay, with this I would like to say thank you very much for the for listening to on the tooth powder. So let's go to the next one. Okay, let's go to the next one. We are going to Maha. Are you ready? Okay. Yes, Akka. Yes, we are going to use our mouth oil pulling. Now it's your session. Hello, namaskar. Hello, everyone. How are you? Welcome. Great. All right. Thank you so much, Monaka. Thank you for the wonderful sharing. Yes, we are back. Thank you, everyone, for waiting to my here session. Today, I'm going to share my oil pulling. Okay. நான் வந்து இந்த my oil pulling பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள வந்து என்னென்ன ingredients இருக்கு, அதுக்கப்புறம் another thing என்னதுன்னா the greatest wealth is our health. நம்ம செல்ஃப வந்து நல்லா பாத்துக்கிட்டா நம்ம வந்து the greatest wealth வந்து is our health னு சொல்லுவாங்க. so சில பேர் வந்து took for granted for their health. அவங்களோட ஹெல்த்தோட இஷ்யூ வந்து எப்ப அவங்களுக்கு தெரியும்னா once they fall in sick. so அதனாலதான் our ancient all those days all இந்த மாதிரி herbs prepare ஏன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா so that to prevent is better than cure னு சொல்லுவாங்க. so yes, so now today I would like to share about our mouth oil pulling and இதுக்குள்ள என்னென்ன ingredients இருக்கு. இது இன்னைக்கு வந்து நான் என்ன ஷேர் பண்ணேன், இன்னைக்குள்ள வந்து என்னென்ன ingredients போட்டிருக்கோம் and also அதோட benefits and எப்படி இது பாய்க்கிறதுன்ட்டு நான் சொல்லி கொடுக்க போறேன் இப்ப. alright, நம்ம my oil pulling mouth washல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா coconut press pure cold press pure coconut oil, cold press pure sesame oil, star anise, அப்புறம் வல்லாரை இருக்கு, ஜீரகம் இருக்கு, கருஜீரகம் எண்ணெய் இருக்கு, வேப்பிலை எண்ணெயும் இருக்கு. சோ மொத்தம் 7 விதமான எண்ணெய் இருக்கு இதுக்குள்ள. அண்ட் இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஆயில் புல்லிங், ஏன் நம்ம ஆயில் புல்லிங் தினைக்கும் வந்து காலையில இல்லைன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம பாய்க்கணும்? why? because to remove unwanted toxins and also like harmful bacteria. okay, நம்ம நாக்குல தான் வந்து சொல்லுவாங்க like to remove நாக்கு மூலியமால தான் நம்ம வந்து to remove unwanted toxins இந்த ஆயில் புல்லிங் செஞ்சு செய்யணும், தூங்குற முன்னாடி செய்யணும், எல்லாம் காலையில ஏஞ்சோடனே பல்லு வலிக்கிட்டோடனே நம்ம டூத் பவுடர் பாய்ச்சிட்டோடனே நம்ம செய்யணும். ஏன்னு சொல்றாங்கன்னா எப்படி இது எப்படி வந்து ரிமூவ் டாக்ஸைட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாடியில வந்து ஒன் ஆஃப் லிம்பெட்டிக் சிஸ்டம் ஆர்கன் இருக்கு. என்ன ஆர்கன்னா ஸ்பிளீன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிளீன் வந்து என்ன செய்யுதுன்னா அதோட கிளென்ஸ் தி ஸ்பிளீன் த்ரூ அவர் டங். எப்படின்னா இந்த ஸ்பிளீன் வந்து என்ன ஃபங்க்ஷன் செய்யணும்னா அது ரிமூவ் அன்வான்டட் வேஸ்ட் ஃப்ரம் அவர் பிளட். அது வந்து தூங்குற முன்னாடி என்ன செய்யும், லிவர் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன் செய்வாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பிளீனும் அந்த வேலை செய்வாங்க. அவங்க வந்து அன்வான்டட் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் வந்து அது நம்ம பிளட்ல இருந்து எடுத்து நேரா நம்ம நாக்கு கிட்ட தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, நேரா நம்ம நாக்கு கிட்ட தான் போடுவாங்க. சோ அதனாலதான் நம்ம ஆயில் புல்லிங் செய்யணும். அப்பதான் நம்ம இதெல்லாம் இந்த பாக்டீரியாஸ், இந்த அன்வான்டட் பாக்டீரியாஸ் இருக்குல்ல ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இத ஆயில் புல்லிங் செய்யணும். சோ அப்ப வந்து another வேன்னு பாத்தீங்கன்னா not only to remove unwanted harmful bacteria, it also to remove the bad breath.
சில பேத்துக்கு வந்து அந்த துர்நாற்றம் இருக்கும் வாயில பேசும்போதும் சரி, அவங்க வந்து வெக்கப்படுவாங்க பேசுறதுக்கு. ஸோ ஆயில் புல்லிங் இஸ் ஒன் ஆஃப் த வே டு ரிமூவ் தட் அந்த பேட் பிரெத். ஓகே, அண்ட் another one, நான் வந்து எங்க அண்ணா கிட்ட நான் எங்க அண்ணா கிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணேன். அண்ணா, இந்த மாதிரி ஒரு பையன் கிட்ட வந்தாங்க, ரொம்ப பிம்பிள்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நான் வந்து நம்ம மை ஃபேஸ் மாஸ்க், மை ஃபேஸ் ஆயில் அண்ட் ஆல்சோ மை ஃபேஸ் கிளென்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா அவங்க வந்து சந்தோஷமா எடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கன்னு சொன்னாங்க, மகா மேக் ஷூர் யூ ஷேர் திஸ் ஆயில் புல்லிங் டு ஹிம். நான் சொன்னேன், வாட் ஆயில் புல்லிங் ஷேர் பண்ணுமா? ஏன் சுகண்ண, ஸ்கினுக்கும் இந்த ஆயில் புல்லிங்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. ஏன் ஆயில் புல்லிங் வாய் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னாங்க, do you know oil pulling செஞ்சா நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கும்னு. no wonder like you look younger every day. அப்ப வந்து நான் என்ன செஞ்சேன், உடனே போய் கூகுள் பண்ணேன். எங்க அம்மா பேக்ல இருந்து சொல்றாங்க, மகா உலகமே வாயில தான் இருக்குட்டு. மா என்னமா சொல்றீங்க, உலகமே வாயில இருக்கா அப்படி. அப்புறம் வந்து கூகுள் பண்ணுவது சந்தைங்க பாருங்களேன். ஏன்னா எங்க அண்ணா சொல்லிட்டாங்கல்ல, இந்த மாதிரி ஆயில் புல்லிங் செஞ்சா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப அழகா இருக்கும், பிம்பிள்ஸ் எல்லாம் கூட வந்து குறையும் அப்படின்னு. சோ அப்ப நான் வந்து கூகுள் பண்ணும்போது எஸ், நம்ம வந்து இந்த இந்த ஆயில் புல்லிங் நம்ம செஞ்சோம்னாக்கா இட் வில் கிவ் ஹெல்த்தியர் காம்ப்ளெக்ஷன் அண்ட் கிளியரர் ஸ்கின். சோ முக்கவாசி ஈவன் ஷில்பா ஷெட்டி கூட இங்க ஆயில் புல்லிங் தான் செய்யறாங்க தினைக்கும் காலையில. அவங்க வந்து அதனாலதான் அவங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கரா இருப்பாங்க அண்ட் ஆல்சோ என்னது ஹெல்த்தியரா இருக்கும். பிகாஸ் ஒன் ஆஃப் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் அவங்க வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, என்னோட ரகசியமே இது வந்து ஒன் ஆஃப் த ரகசியம் வந்து ஆயில் புல்லிங் அப்படின்னு சொன்னாங்க. ஷி யூஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹெர்ப்கான ஆயுர்வேதா உள்ள ப்ராடக்ட்ஸ் பைப்பாங்க. And also for some வந்து the eczema, the psoriasis அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் for oil pulling. And another one, oil pulling not only for remove toxics and bad breath and also give a clearer skin, it also cure the mouth ulcer. சில பேருக்கு வந்து சில நேரம் வந்து நம்மளுக்கு எஸ்பெஷலி எனக்கெல்லாம் வந்து அப்பப்ப உடம்பு சூடா இருந்துச்சுன்னா இங்க அல்சர் இங்க வரும், இல்லைன்னா இங்க வரும், இங்க அந்த மவுத் அல்சர் வரல. So based on my experience, அந்த அல்சர் வரும்போது அப்ப நான் ஹோம் ரெமெடி தேடினேன். ஹோம் ரெமெடி என்ன செய்யலாம்னு அங்க போட்டுச்சு, கோகனட் ஆயில் போடுங்க அப்படின்னு. நம்ம இதுலதான் கோகனட் ஆயில் இருக்க. சோ டக்குனு வந்து நான் என்ன செஞ்சேன், ஓகே மவுத் புல்லிங் செய்ய அல்சர் வரும்போது மவுத் புல்லிங் செய்ய எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் பிஃபோர் ஸ்லீப் செய்ய விதின் 2 days அது போயிடுச்சுங்க. வா, ஆனா அந்த மவுத் அல்சர் வந்துச்சுன்னாங்க சாப்பிட முடியாது. நம்ம வந்து இங்க வந்துச்சுன்னா அப்படி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு போம். ஏன்னா ரொம்ப வலிக்கும், தாங்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து பேசும்போது கூட சொல்லுங்க அப்புறம், ஏன்னா இங்க மவுத் அல்சர் இருக்க, வாய் கூட அப்படியே திறக்க முடியாது. சம்டைம்ஸ் இப்படி வாய் திறக்க வந்து அப்படியே பயமா இருக்கும். சோ அதெல்லாம் கவலை வேணாம், நம்மளோட ஆயில் புல்லிங் இருக்கு. ஆயில் புல்லிங் இருக்கனால வித்தின் 2 days எனக்கு வந்து அது கியூர் ஆச்சு. அண்ட் another one, மறுபடியும் வந்துச்சு. சரி, மறுபடியும் வந்தோடனே நான் என்ன செஞ்சேன், ஓகே இது தர வந்து நம்ம ஆயில் புல்லிங் பைக்க வேணாம், நம்ம டூத் பவுடர் பைக்க வேணாம், நம்ம வந்து டிஃப்ரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் கால்கேட்டும் லிஸ்டரினும் வாங்கினேன். இது வந்து எத்தனை நாள் பிடிக்குது, இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து எத்தனை நாள் பிடிக்குது கியூர் பண்றதுன்ட்டு பாப்போன்ட்டு நான் என் செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். சோ இந்த கால்கேட் பார்க்க எரிச்சல், முட்டியில சரியான எரிச்சல், தொடர்ந்து பார்க்கும்போது அப்படியே ரத்தம் தான் வராது குறை, அந்த மாதிரி ஒரு எரிச்சல். I feel so irritated because of the Listerine. அது gargle பண்ணும்போது another like இந்த மாதிரி வராதுங்க. ஏன்னா இது வந்து அவ்வளவு சூதிங்கா, அப்படியே நம்ம வந்து பாய்க்கும் போது gargle பண்ணும்போது இருக்குல்ல, ஸ்விஷ் பண்ணும்போது அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. ஆனா இந்த லிஸ்டரின் கால்கேட் பக்கத்துல எரிச்சல் தான், காலையில அந்த மூடோடே போயிடும் அந்த எரிச்சல்னால. சோ it takes time, it took 2 weeks for me to cure that and the mouth ulcer. So அதனால going in a natural way, that now I understand why our ancients எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, so that to prevent or also cure very fast.
within 2 days இது சீக்கிரமா cure ஆச்சு. So I quickly did what I use our my mouthwash and also our tooth powder to see. Yes, within 2 days for myself, for my body, within 2 days cure பண்ணிருச்சு அந்த mouth ulcer. And also not only that, those days பாத்தீங்கன்னா even இப்ப கூட பேபிலாம் இருக்குல்ல, பேபிக்குலாம் பால் குடிக்க அந்த பாலாட அந்த மாவாட நாக்குல ஒட்டி இருக்கும் பாருங்க. சோ அப்ப மாவாட நம்ம என்ன லிஸ்டரினா எடுத்து நம்ம எடுக்கணும் இல்லையே. நம்ம பாட்டிமார்கள்லாம் என்ன செய்வாங்க, எப்பா போய் அந்த நல்லெண்ணெய் எடுத்து வாப்பா, போய் அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து வாப்பா, நம்ம துணியில ஊத்திட்டு அவங்க நாக்குல அந்த பேபிக்கு அப்படி ரிமூவ் பண்ணுவாங்க நேச்சுரலி. சோ நம்மளுக்குதான் மாயோட ப்ராடக்ட் இருக்க. சோ மாய் ப்ராடக்ட வச்சு நம்ம அது கூட நம்ம செய்யலாம். நம்ம பேபிஸ்க்குலாம் since it's a zero chemical product, zero chemicalனால we can use this for babies. என்னத்துக்குன்னா அந்த remove the அந்த பால் ஆடைன்னு சொல்லுவாங்க, அந்த மாவாடை நாக்குல வெள்ளை வெள்ளையா பேபிஸ்க்குலாம் வரும்ல, அது துணியில போட்டுட்டு நம்ம அழகா நம்ம ரிமூவ் பண்ணலாம். And also it whitens your teeth. Yes, one of I mean not some researchers said that doing oil pulling it whiten your teeth. And also based on my experience, spicy food சாப்பிடுறோனே நம்ம என்ன செய்வோம், உரப்பா நம்ம சாப்பிட்டுட்டோம் சாப்பாடு சரியான உரப்பு, நம்ம உடனே என்ன செய்வோம், ஒண்ணு சீனி தேடுவோம், சீனி எடுத்து வாயில நாக்குல போட்டுக்கோம். ஓகே அப்பயே உரப்பு போகாது. நம்ம சுடு தண்ணி எடுத்து வாப்பா, சுடு தண்ணி சுட தண்ணி குடி, சுட தண்ணி குடிச்சு ஒண்ணும் வரைக்கும். அதெல்லாம் ஒன் ஆஃப் த வே. நம்ம ஸ்பைசியான ஃபுட் நம்ம சாப்பிட்டோமாக்கா அது உடனே ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஆயில் புல்லிங் நம்ம செஞ்சோமாக்கா அது ஸ்பைசி உரப்பு எல்லாம் தன்மைகள் இமிடியேட்டா குறைக்கிறதுக்கு அது தன்மைகள் இருக்கு. So that is the benefit. And also என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மவுத் புல்லிங் ஆயில் புல்லிங் நம்ம செய்யும் போது செஞ்சுட்டு பிறகு இந்த எண்ணெய் செஞ்சுட்டு பிறகு கடைசியா நம்ம ககல் ஸ்விஷ் பண்ணிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னே நம்ம லிப்ல அப்படியே அந்த எண்ணெய் பாச ஒன்னும் இருக்கும். ஸோ திஸ் கேன் பிகம் அ நேச்சுரல் லிப் பாம் ஃபார் அஸ். அண்ட் சில பேத்துக்கு இந்த லிப்ல அந்த ஸ்கின் ட்ரை ஸ்கின் இருக்கும் பாருங்க. ஸோ ஆன் த ஸ்பாட் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம அழகா ஸ்க்ரப் பண்ணலாம். அப்படியே அழகா ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ணாக்கா இட் கேன் ரிமூவ் த அன்வான்டட் ஸ்கின், அந்த ட்ரை ஸ்கின் இருக்குல்ல அழகா அப்படியே ரிமூவ் பண்ணும். இது ஒன் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஸோ அதை அழகா ரிமூவ் பண்ணிட்டு இது எப்போதுமே நம்ம மவுத்தும் அழகா மாய்ஸ்சரா வச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ கோகனட் ஆயில் இருக்கிறதுனால இட்ஸ் ஒன் ஆஃப் சன் ப்ரொடெக்ஷன் ஃபார் அவர் நேச்சுரல் சன் ப்ரொடெக்ஷன் ஃபார் அவர் லிப். எஸ், all right, that is all about the benefits. And now I'm going to teach how to use this. நான் எப்படி நம்ம பாய்க்கணும்னா நம்ம ஸ்விஷ் பண்ணணும்க்கா. நம்ம நல்லா வாய் கொப்பளிக்கணும். நம்ம ஒரு கரண்டி இல்லைன்னா ரெண்டு கரண்டி நம்ம நல்லா ஊத்திட்டு நம்ம வாயில போட்டுட்டு நம்ம ககல் பண்ணலாம். ஸோ ககல் பண்ணும்போது நேச்சுரல் சலைவா வெளியாகும். நேச்சுரல் சலைவா வெளியாயிட்டோன்னே ஸோ அதுலயும் சேர்த்து அப்படியே காகல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே காகல் மேல கீழே சைட்ல இங்க மேல அப்படியே காகல் பண்ணிக்கிட்டே வந்தாக்கா ஓவரால் வாய் கவர் பண்ண மாதிரியோ இருக்கும். அண்ட் பிளஸ் சில பேர் ஐயோ என்னையா எப்படி நான் வாய் கொப்பளிக்கிறது இந்த எண்ணெய வச்சுக்கிட்டு, இட் இஸ் ஓகே. நம்ம ஒரு கரண்டி இல்லைன்னா 2 கரண்டி ஊத்தி we can mix with water. நம்ம வாட்டர் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதுலயும் நம்ம காகல் பண்ணலாம். ஓகே, சோ இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா ஐ ஷோ யூ ஒன் டெமோ. ப்ளீஸ் allow me to show you the demo. ஸோ சம்டைம்ஸ் நான் இந்த கேப் பாய்ப்பேன். இந்த கேப் பாய்ச்சிட்டு நான் என்னது ஜஸ்ட் புட் pour into my mouth and I will gargle. ஸோ காலையில வீட்டுல இருக்கும் போது நான் என்ன செய்வேன்னா காலையில எழுந்துட்டு மாய்த்தூள் பவுடரை பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் காலையில அப்படியே
மீரா மினுக்கு நின்றுட்டு இப்படி ஜாலியா எக்ஸைட்டடா, ஓ டுடே இஸ் மை டே, டுடே இஸ் வண்டர்ஃபுல் டே மகாலட்சுமி, எஸ் வி ஆர் த கிரேட். ஆயில் புல்லிங் என்னைக்குமே 2 to 3 minutes வந்து நான் செய்வேன், ஏன்னா ஃபாஸ்டா போனோம்னா. ஆனா மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட் as advise us that 10 to 15 minutes செஞ்சா the best அப்படின்னு. So 10 to 15 minutes வந்து செய்யறது வந்து can be like before bed வந்து தூங்குற முன்னாடி நம்மளுக்கு டைம் இருக்கும்ல, நமக்காக நம்ம செல்ஃப் நம்ம டைம் ஒதுக்கணும்ல. சோ அதுக்கு வந்து ஒரு 10 to 15 minutes செய்யுங்க. காலையில வந்து ரஷ் பண்ணீங்க ஒரு 3 minutes போல செய்யுங்க. சோ நான் எப்படி செய்வேன்ட்டு இப்ப நான் உங்ககிட்ட காட்டுறேன். காலையில எழுந்துட்டேன், கண்ணாடி மணிக்கு நின்றுட்டு அப்படி இது ஊத்திட்டு, சோ இது அப்படியே ஊத்திட்டு நான் வந்து வெயிட் என்ன செய்வேன்னா, பாத்ரூம்ல வந்து நான் எப்போதுமே பாட்டு கேட்பேன் வீட்டுல இருந்தேன்னா. சோ அது வந்து நான் பாட்டு கேட்டுட்டு ஜாலியா இருப்பேன். சோ ஜஸ்ட் லைக் திஸ் நவ. ஓகே, சோ எஸ் இந்த மாதிரிதான் நான் வந்து 2 to 3 minutes டெய்லி காலையில செய்வேன். ஓகே, எஸ் லைட்டா கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிச்சு. அது ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் நேச்சுரலி அத வர நடக்கிற விஷயம் தான் அதெல்லாம். ஓகே, சோ அந்த மாதிரி செஞ்சுட்டு பிறகு இப்ப நான் உங்க மினுக்கு நான் செஞ்சேன் பாருங்க. என் லிப் பாத்தீங்கன்னா அந்த ஆயில் ஸ்டில் இருக்கு, தெரியுதா? சோ இது வந்து நான் என்ன செய்வேன்னா அப்படியே நான் வச்சுக்குவேன். அப்படியே ஈவன் நான் வந்து வாஷ் பண்ணா கூட ஸ்டில் அந்த மாய்ஸ்சர் இருக்கும். சோ அந்த மாய்ஸ்சர் இருக்கும் போது நான் என்ன செய்வேன்னா, வாஷ் பண்ணிட்டு பிறகு தண்ணி பாய்ச்சா கூட அந்த மாய்ஸ்சர் ஸ்டில் இருக்கும். அப்ப நான் வந்து another way ஆல்டர்னேட்டிவா பாத்தீங்கன்னா, நான் வந்து பீட்ரூட் இருக்குல்ல, இந்த பீட்ரூட் இந்த மாதிரி இடிச்சிட்டு அது வந்து புளிஞ்சு ஜூஸ் ஆக்கிட்டு நான் வந்து I will mix it together with this oil. So it is one of the natural, அப்படியே அந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணோம் அந்த பீட்ரூட் ஜூஸ். So அது மிக்ஸ் பண்ணிட்டோம், I don't have to use other chemical lipstick. I have this. So இது பாத்தீங்கன்னா அழகா பல்லுன்னு இருக்கா என் லிப்ஸ். சோ நம்ம வந்து ஆயில் புல்லிங், இந்த மாதிரி ஆயில் புல்லிங் வந்து we can mix இப்ப வந்து பீட்ரூட் இருக்குல்ல, நம்ம இடிச்சிட்டு அந்த ஜூஸ் எடுத்துட்டு we can mix this oil and we can make it our natural lip balm also. You one of the thing. So that's all from me. Thank you so much. Thank you for watching. Thank you. Namaskar. Have a nice day. Thank you very much, Maha, for this wonderful sharing. Sorry, or 10 minutes extra timing eduthuta, romba sorry. Thank you so much to everybody, right, for the wonderful sharing, right, and all our speakers and all the audience here. Thank you so much for listening, right. Any comments in the kandipa neenga vandu engata வந்து share பண்ணுங்க. So next week வந்து நம்மளோட program வந்து ஓடி இருக்கும், and we will come back with other 5 more 5 more products. So please stay with us. I'll see you all next week. Thank you very much. Have a great day. Thank you, everyone. Bye. Thank you. Thank you, Miss Mona. Most welcome. Thank you.